நகட்டு வாங்க. அது ஒண்ணும் பண்ணாது. நான் இருக்கேன், நீங்க குழப்பறீங்க. நீங்க வாங்க, பின்னாடி வாங்க. உள்ளாட்சி பணத்துடைய கிராம சபா கூட்டம் இனிமேல் நடைபெற இருக்கின்றது. 2024 ஆண்டு 23/11/2024 காலை புதுமை ஊராட்சியின் உள்ளாட்சி தினம் கிராம சபா கூட்டம் ஊராட்சி வளர்ச்சியாளர் பாசத்துக்குரிய திரு வெங்கடேசன் சார் அவர்களுக்கு ஆரம்பம் செய்கின்றோம். பொருள் ஒண்ணு, நம்முடைய ஊழியர்கள் குறைந்தபட்ச சம்பளத்துல ஒரு தூய்மை பணிங்கிறது சாதாரண பணி கிடையாது, ஒரு சமூக சேவைன்னு சொல்லலாம். நம்ம வீசி இங்க இருந்து வீசி எறியக்கூடிய குப்பைகள், வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவுகள், இதையெல்லாம் மன ஒப்பி அந்த குப்பைகளை நம் சுகாதாரம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் உடனடியாக இந்த குப்பைகளை அப்புறப்படுத்தி அவர்கள் உடனடியாக நம்ம நோய் தொற்றுலாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மட்டும் தண்ணி வருதா வரலைங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். எத்தனை இடர்பாடுகள், இங்க இருந்து 2 கிலோமீட்டருக்கு அடியில பைப் லைன் இருக்கு, அங்கிருந்து மொத்த பம்பணும். நம்ம வீட்டை வந்தோம்னா இங்க 12 மணி நேரம் டேங்க் ஓடினாதான் அந்த டேங்க் காலைல தண்ணி திறக்க முடியும். அப்ப திறக்கும் பொழுது ரோட்ல அடிக்கடி பைப் லைன் உடையுது. இதையெல்லாம் உடனே சரி பண்ணி நம்முடைய நீரின்றி உலகாத உலகுங்கிறது மாதிரி நம்முடைய பணியை சிறப்பா செஞ்சிருக்கக்கூடிய நம்ம ஓவர்சிட்டி ஆபரேட்டர்கள் அவர்களை சிறப்பித்தல். மகாத்மா காந்தி தேசிய ஊரக பணியாளர்களை சிறப்பித்தல். அவங்க உங்களுக்கு 100 பேர்களையும் ஒரு தம்பி சொல்லுல கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருப்பான். எத்தனை வசைப்பாடுனாலும் அசையாம கல்லு போல் நிற்பாங்க, அவங்கள சிறப்பித்தல். இத்தனை நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கு எங்களெல்லாம் தூண்டுகோலாக இருக்கக்கூடிய எங்களுடைய வட்டார வளர்ச்சியாளருடைய தட்டி கொடுத்து சொல்றதுனாலதான் நாங்கள் இவ்வளவு பணிகளை செய்ய முடியுதுங்கனால. அதிகாரிகள் தட்டி கொடுத்தாதான் இருக்கக்கூடிய தலைவர்கள் செயல்படுத்த முடியும். பொருள் 2, சுய உதவி குழுக்கள் வந்திருக்காங்க. சரவண அவர்களை வருவதை வரவேற்கின்றோம். மகளிர் குழு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அம்மா மகளிர் குழு சொல்லலையம்மா, இத்தனை மகளிர் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. அரசு திட்ட பணத்தை கொடுக்கணும், வேகமா கையை தூக்குறீங்க, குழுன்னு சொல்ல எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே. வடகிழக்கு பருவமழை இப்ப எங்க பார்த்தா ராமநாதபுரத்துல மேக வெடிப்புல அப்படியே ஒரு 30 மீட்டர் ஊத்துருமாவால தொட்டுக்கிட்டு ஊத்துது. இந்த பருவமழைங்கிறது எப்ப வரும் என்ன வரும் யாரும் சொல்ல முடியாது. சுற்றுப்புற தூய்மை, நம்ம வீடை சுத்தி முதல்ல தூய்மையா வச்சுக்கணும். நம்ம இந்த தொட்டியில விசேரியில குப்பை மாதிரியே காய்ச்சல் வந்தாலும் டிசம்பி வரும். இதெல்லாம் தடுக்கணும்னா சுற்றுப்புற தூய்மை வேணும். மழை காலங்கள்ல வெயில் காலங்கள்ல தண்ணி உடனே இதாயிரும். நம்மளுக்கு தண்ணி 2 காலம் எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் சமாளி சரியா இருக்கும். தாழ்வான மற்றும் மழைநீர் தங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளை அடையாளம் கண்டு அவ்விடங்களில் மழைநீர் தடைபடாமல் செல்லும் வகையில் பணியேற்றுதல். புயல் பாதுகாப்பு மையங்களை முறையே சுத்தப்படுத்தி தயார் நிலை வைத்தல். புயல் பாதுகாப்பு மையங்களில் குடிநீர் வசதி, மின் வசதி, வாய்க்காட்டு எதுக்கு தண்ணி சரியான முறையில கம்மாய் போய் சேரணும், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக சீமானூர்ல 6,30,000 மதிப்பீட்டிலையும் தயார் நிலை வைத்தல். ஏரிகள், பாசன ஏரிகள், குளம், குட்டை போன்ற கரைகளை கண்காணித்தல். மாவட்ட நிர்வாகம் அதுபோல் தேவைப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுதல். பொருள் 4, ஊராட்சியின் தூய்மை பாரத இயக்க ஊரகம் திட்டம் குறித்து விவாதித்தல். தூய்மை பாரத இயக்கம் ஊரகம் திட்டம் வழிகாட்டு நெறிமுறைகள் ஊராட்சிகளாக ODF பிளஸ் என அறிவிக்கப்பட்டு பின்னர் அவை ODF பிளஸ் என்ற நிலையான திறந்த வெளியில் மலம் கழிப்பெற்ற நிலையை தக்க வைப்பதோடு கூடுதல் நிலையான திட அல்லது திரவ கழிவுகளை மேலாண்மை வசதிகளை கொண்ட ஊராட்சிகளை ODF பிளஸ் என்ற நிலையை அடைந்தன. அதன் அடுத்த கட்டமா திட மற்றும் திராவ அப்படி சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்றேன்னா என்கிட்ட சொன்னீங்கன்னா அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த குழுக்கு மட்டும் 15,000 சுழல் நிதி ஃப்ரீயா வரும் நம்மளுக்கு. அப்புறம் அது இல்லாம நாங்கள் அந்த குழு பேர் போட்டு கொடுப்போம். அது சிப்பு
டிஎல்எஃப் தொழில் கடன்னு சொல்றது. அது இல்லாம இன்னொன்று வந்து பிபிஆர்சி தொழில் கடன்னு ஒன்றும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் தொழில் பண்ற நபருக்கு தான் கொடுப்பாங்க. நீங்க குழுக்கள்ல தனி மெம்பராவோ அல்லது கூட்டு இதுல தொழில் பண்ணாலோ வந்து இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கும் 50,000 தான் தொழில் கடன் கொடுக்குறோம். அதாவது இது மாதிரி தகவல் இருந்தால் சொல்லுங்க, நான் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார்பாக மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அரங்கநாயகம் சிறந்த நூலருக்கான தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக வழங்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்கள். பஞ்சாயத்து சார்பாக நூலகர்களுக்கு புனாடை வைத்து கௌரவப்படுகிறது. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து செல்லு, டிவி இது மாதிரி எல்லாம் வந்து பிள்ளைங்க கவனம் வந்து செலுத்துறாங்க. அதை வந்து வாசிப்பு, படிப்பு இதுக்கு அவங்களுடைய வந்து நலன் வந்து பாதிக்கப்படும். அதனால லைப்ரரியில் வந்து எல்லா புக்ஸுமே இங்கே இருக்குது. குழந்தைகளுக்கு தனியாக இருக்குது. அறிவு சம்பந்தமான போட்டித் தேர்வுகளுக்கான புக்குகள்லாம் 50,000 புக்கு இங்கே இருக்குது. முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து பழைய கட்டடம் வந்து இடம் பத்தலை. இப்போ வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம பில்டிங் கட்டி திறப்பு விழா பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி இட வசதி இருக்குது. பிள்ளைங்க படிக்கலாம். மகளிருக்கான சமையல் இது. நீங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் தனியாக கருப்பாய்மாள் அவர்களுக்கு சந்திரா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சித்ரா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. திரு சாத்தியா அவர்களை அழைக்கின்றோம். சாத்தியா அவர்கள் நடக்கவும். கவசி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. துப்புரவு பணியாளர்கள் இருந்தால் இங்கே மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். வந்திருக்கீங்களா? சிறப்புரை மகாத்மா தேசியவர்களை வழிநடத்துகின்ற நம்முடைய மகாத்மா தேசிய பணியாளர்கள் அழகம்மை கௌரவிக்கப்படுகிறார்கள். சீனியர் வழங்குவாங்க. அவர்கள் பொன்னாடை வைத்து கௌரவிக்கப்படுகிறது. செங்கல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை அமராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஓஎஸ்பி ஆபரேட்டர் சின்னாக்கா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.